இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வென்ச்சுரிமீட்டரோட டெரிவேஷன். சரியா? வென்ச்சுரிமீட்டர் வந்து எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்சார்ஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த வாட்டருடைய டிஸ்சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வென்ச்சுரிமீட்டர். இது எதோட அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா பெர்னௌலிஸ் தியரத்தோட அப்ளிகேஷன். ஓகேவா? பெர்னௌலிஸ் பேஸ் பண்ணி, அதாவது பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வென்ச்சுரிமீட்டர். ஓகேவா? வென்ச்சுரிமீட்டரில் மொத்தம் 3 காம்போனண்ட் மெயினாக இருக்கும். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கன்வர்ஜென்ட் பைப்பு, ரெண்டாவது வந்து டைவர்ஜென்ட் பைப்பு, மூணாவது வந்து த்ராட்டு. ஓகேவா? இந்த கன்வர்ஜென்ட்டையும் டைவர்ஜென்ட்டையும் இணைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா த்ராட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கன்வர்ஜென்ட் பைப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து போக போக குறைவாக இருக்கும். ஓகேவா? அதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து போக போக குறைவாக உள்ளது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கன்வர்ஜென்ட் பைப்புன்னு சொல்லுவாங்க. டைவர்ஜென்ட் பைப்புங்கிறது எது சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கிராஸ் செக்ஷன், அதாவது பரப்பளவு வந்து போக போக அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அது வந்து டைவர்ஜென்ட் பைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கன்வர்ஜென்ட் பைப்பையும் டைவர்ஜென்ட் பைப்பையும் இணைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா த்ராட். ஓகேவா? பெரும்பாலும் இந்த கன்வர்ஜென்ட் பைப் வழியாக ஃப்ளூயிடு பாஸ் ஆச்சுன்னா அந்த ஃப்ளூயிடுடைய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறையும். அதே போல் வெலாசிட்டி திசை வேகம் வந்து அதிகரிக்கும். ஓகேவா? இதுவே டைவர்ஜென்ட் பைப்பில் ஃப்ளூயிடு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதோடைய ப்ரெஷர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் ஆகும். அதே சமயத்தில் அதோடைய வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த கன்வர்ஜென்ட் பைப்லையும் இந்த த்ராட்லையும் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு கடையில் ப்ரெஷர் சேஞ்சஸ் நடக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளூயிடுடைய டிஸ்சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அந்த 2 பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் P1 எடுத்துக்கங்க, வெலாசிட்டியை V1 எடுத்துக்கங்க, டேட்டம் ஹெட்டை Z1 எடுத்துக்கங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை A1 சொல்லி எடுத்துக்கங்க. அதே போல் செக்ஷன் 2க்கு உண்டான ப்ரெஷர் P2ன்னு எடுத்துங்க, வெலாசிட்டியை V2ன்னு சொல்லி எடுத்துங்க. Z2ங்கிறது டேட்டம் ஹெட் அட் செக்ஷன் 2, A2ங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் செக்ஷன் 2. ஓகேவா? செக்ஷனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு 2 செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து கன்வர்ஜென்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துருக்கோம். அதே போல் பைட்டா டியூப்பில், அதாவது த்ராட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த டியூபுக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பீசோமீட்டர் டியூப்பு. இந்த பீசோமீட்டர் டியூப் வந்து எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு புள்ளியில் இருக்கிற அந்த பாயிண்டில் உள்ள ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பீசோமீட்டர் டியூப்பு பயன்படுது. அந்த ப்ரெஷர் அளக்கிறதுக்கு தான் பயன்படுறது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பீசோமீட்டர் டியூப் பயன்படுது. ஓகேவா? இதில் வந்து அந்த கன்வர்ஜென்ட்டில் ஸ்டார்ட்டில் வந்துட்டு ஒரு பீசோமீட்டர் டியூப் வச்சுருக்கோம். அதே போல் அந்த த்ராட்லையும் ஒரு பீசோமீட்டர் டியூப் வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கன்வர்ஜென்ட் பைப் வழியாக வந்து ஃப்ளூயிடு பாஸ் ஆச்சுன்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து என்னாகும், கொஞ்சம் குறையுமா. அதனால தான் இந்த பீசோமீட்டர் டியூப்பில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்ட்டில் வந்து ப்ரெஷர் ஹெட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த த்ராட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகேவா? அந்த பாயிண்ட் 1 ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷர் ஹெட்டோட மதிப்பு H1 சொல்லி எடுத்துக்கங்க. பாயிண்ட் 2 ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் ஹெட்டை வந்துட்டு 2ன்னு சொல்லி எடுத்துக்கங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி எடுத்துக்கங்க, Hன்னு சொல்லி எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ டெரிவேஷன் வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரெஷர் ஹெட். ஓகேவா? ப்ரெஷர் ஹெட் அட் செக்ஷன் 1. ஓகேவா? ஆல்ரெடி தெரியும் ப்ரெஷர் ஹெட்டோட ஃபார்முலா P1 = ρg H1. அப்போ H1 = P1 / ρg. ஓகேவா? அதே போல் ப்ரெஷர் ஹெட். ஓகேவா? ப்ரெஷர் ஹெட் அட் செக்ஷன் 2. அப்போ P2 = ρg H2. அப்போ H2 = P2 / ρg. டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த H1க்கும், ஓகேவா, இந்த H1க்கும் இந்த H2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னது, H. அப்போ கேபிட்டல் H = ஸ்மால் h1 மைனஸ் ஸ்மால் h2. ஸ்மால் h1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், P1 / ρg மைனஸ் ஆஃப் ஸ்மால் h2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், P2 / ρg. ஓகேவா? இங்கே ρ1 ρ2ன்னு சொல்லி போட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோ வந்து கான்ஸ்டன்ட் தான், ரெண்டுக்குமே பொதுனால அந்த ரோவையும் ஜியையும் நம்ம பொதுவாகவே போட்டாச்சு.
ஸோ அப்போ கேபிட்டல் ஹச் ஈக்குவல் டு P1 டிவைட் பை ρg மைனஸ் ஆஃப் P2 டிவைட் பை ρg. இந்த ஹச் வந்து என்னன்னு சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது அப்ளை பெர்னலிஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுங்கள். பெர்னலிஸ் ஈக்குவேஷன். பெர்னலிஸ் ஈக்குவேஷன் வந்து என்னது? P1 டிவைட் பை ρg ப்ளஸ் V1 ஸ்கொயர் டிவைட் பை 2g ப்ளஸ் Z1 ஈக்குவல் டு P2 டிவைட் பை ρg ப்ளஸ் V2 ஸ்கொயர் டிவைட் பை 2g ப்ளஸ் Z2. ஓகேவா? Z1 ஈக்குவல் டு Z2 ஆர் ஏ வந்து Z1 ஈக்குவல் டு Z2 எடுத்துன்னு கேட்டிங்கன்னா ஆர் அட் சேம் சென்ட்ரல் லைன், ஒரே சென்ட்ரல் லைனில் இருக்கிறனால அதனுடைய ஹைட்டு வந்து அதனுடைய எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் வித் ரெஃபரன்ஸ் பாயிண்டில். சேம் ஹைட் வித் ரெஃபரன்ஸ் டு சேம் ஹைட் with respect to datum line. ஸோ இதனுடைய மதிப்பு 0. ஸோ இதோட மதிப்பு 0. மீதி இருக்கிறது எழுதிக்குவோம். P1 டிவைட் பை ρg ப்ளஸ் V1 ஸ்கொயர் டிவைட் பை 2g ஈக்குவல் டு P2 டிவைட் பை ρg ப்ளஸ் V2 ஸ்கொயர் டிவைட் பை 2g. ஸோ அப்படியே மாற்றி எழுதிக்குவோம். P1 டிவைட் பை ρg மைனஸ் ஆஃப் P2 டிவைட் பை ρg ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் டிவைட் பை 2g மைனஸ் ஆஃப் V1 ஸ்கொயர் டிவைட் பை 2g. ஓகேவா? இதுக்கு பதிலாக கேபிட்டல் ஹச்ன்னு எடுத்துக்கங்க. இந்த இடத்துல 1 டிவைட் பை 2g வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு V2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் V1 ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? Q ஈக்குவல் டு A1 V1 ஈக்குவல் டு A2 V2. ஓகேவா? அப்போ A1 V1 ஈக்குவல் டு A2 V2. அப்புறம் V1 மட்டும் எடுத்துக்கோங்க. V1 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா A2 V2 டிவைட் பை A1. இதை அப்படியே கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஹச் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2g ஆஃப் V2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் V1 ஸ்கொயர் பண்ணால் A2 ஸ்கொயர் V2 ஸ்கொயர் டிவைடட் பை A1 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா V2 ஸ்கொயர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அந்த V2 ஸ்கொயரை மட்டும் வெளியே எடுத்துருப்போம். அப்போ V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2g ஆஃப் 1 மைனஸ் A2 ஸ்கொயர் டிவைடட் பை A1 ஸ்கொயர். ஓகேவா? இதை அப்படியே இட்டு கொண்டு வாங்க. அப்போ கேபிட்டல் ஹச் ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2g A1 ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துருங்க. A1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் A2 ஸ்கொயர் டிவைடட் பை A1 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 2g ஹச்சை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 2g ஹச் இன்ட்டு A1 ஸ்கொயர் டிவைடட் பை A1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் A2 ஸ்கொயர் ஈக்குவல் டு V2 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா V2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g கேபிட்டல் ஹச் இன்ட்டு A1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் A2 ஸ்கொயர். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து ஃபார்முலா தெரியும். Q ஈக்குவல் டு A1 V1 ஈக்குவல் டு A2 V2. ஓகேவா? அப்போ நம்ம V2 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ Q ஈக்குவல் டு
ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ A2 வீட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும், A1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2G கேபிட்டல் H டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் A2 ஸ்கொயர். இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து என்னன்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகேவா? நம்ம எப்போதுமே கால்குலேட் பண்ணி வரல ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் குறைவாக தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா Q ஆக்சுவல். ஓகேவா? Q ஆக்சுவல் ஈக்குவல் டு CD இன்ட்டு Q தியரிட்டிக்கல். ஓகேவா? சிடிங்கிறது கொஞ்சம் டிஸ்சார்ஜ்க்காக நம்ம எடுத்துக்கிற பெர்சன்டேஜ் மதிப்பு. ஸோ அந்த சிடி வந்து என்னன்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதனுடைய மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 0.98. ஓகேவா? இந்த சிடிங்கிறது எதை சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேவா? ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து எப்போதுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் தியரிட்டிக்கல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நம்ம சிடி ஈக்குவல் டு 0.98 வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோம். எதோடன்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜோட. சரியா? ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வென்ச்சுரிமீட்டரோட முக்கியமான இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டு ஃபைண்ட் discharge. ஓகேவா?